நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.4ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் ஒன் ரூட் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க இஸ் டபுள் தி அதர் ரூட், ஷோ தட் கே வேல்யூ நம்ம பண்ணணும், ஷோ பண்ணும். இது K2 அண்ட் ஆர்னது -25 ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சின்ஸ் ஒன் ரூட் இஸ் இல்லையா, ஒன் ரூட் இஸ் டபுள் தி அதர். அப்புறம் நம்ம என்ன எடுத்தலாம், ஃபர்ஸ்ட் நம்ம லெட் ஆல்பா 2 ஆல்பா, 1 ஆல்பா தான் நெக்ஸ்ட் வரும், 2 ஆல்பா என்ன சொல்லிடுறாங்க, 1 இன்னொன்று டபுள் சொல்லிடுறாங்க. இதுனது ரூட்ஸ் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் எதுங்க, என்னது ஈக்குவேஷன், கே இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5x மைனஸ் 7. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்முலா இல்லை இல்லையா, அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இல்லை நமக்கு. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கணும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மலாம் கே அப்படி இருக்குமா, இது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணுமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab, அப்போ 2 இன்ட்டு எக்ஸ், 2x இன்ட்டு 1 2x தான். அப்போ பிளஸ் பி ஸ்கொயர், அது 1 ஸ்கொயர் 1 தான், ஈக்குவல் டு 5x மைனஸ் 7. இப்போ நம்ம நமக்கு இந்த கேவை மல்டி பண்ணுங்க. இப்போ kx ஸ்கொயர் மைனஸ் 2kx பிளஸ் கே, இந்த 5x கொண்டு வரலாமா, மைனஸ் 5x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம kx கரெக்டாக இருக்குங்களா, அது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. இங்கே இப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம் நமக்கு கவனத்தலாமா, பிளஸ் மைனஸ் 2k மைனஸ் 5 சரிங்களா, எக்ஸ் கவனத்துக்கு பிளஸ் கே பிளஸ் 7 நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ பாருங்க ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ இப்போ ஏவோட வேல்யூ நம்ம எடுத்துங்க, ஏ நமக்கு கே தான் இல்லையா, எக்ஸோட கோபிஷன், பின்னாது எக்ஸோட கோபிஷன், இப்போ மைனஸ் 2k மைனஸ் 5, சி என்னது கான்ஸ்டன்ட் தானே, கே பிளஸ் 7. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்க, சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு ரெண்டு ரூட் ஆட் பண்ணுவோமா, இங்க ரெண்டு ரூட் ஆல்பாவும் 2 ஆல்பாவும், மைனஸ் பி பை சொன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2k மைனஸ் 5 பைனது கே, ஏவிலிருந்து கே மைனஸ் பிறகு நான் பிளஸ் ஆயிடுமா, 2k பிளஸ் 5 பை கே. ஆல்பா பிளஸ் 2 ஆல்பானது 3 ஆல்பா. அப்போ ஆல்பா இது நான் நமக்கு 2k பிளஸ் 5 டிவைட் பை 3 இன்ட்டு கே சரிங்களா. அப்போ நம்ம ஆல்பா வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் சரியா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சொன்னீங்களா, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு வந்து ஃபார்முலா வந்து சி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ரெண்டு மல்டி பண்ணலாமா, ஆல்பா இன்ட்டு 2 ஆல்பா சரிங்களா. இப்போ சி நமக்கு கே பிளஸ் 7 பைனது கே, ஏ வழி கே. அப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆல்பா ஸ்கொயர் வந்துச்சா, ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பிளஸ் 7 பை கே வந்துச்சு. இப்போ நமக்கு இந்த 2k 2 இல்லையா, அதை தனியாக கேட்குறேன். 2 ஆல்பா ஸ்கொயர் பை 2 ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பிளஸ் 7 பை கே. இல்லை இந்த ஆல்பா ஸ்கொயர் வேல்யூ நம்ம இந்த ஆல்பா சப்ஸ்ட் பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு 2k பிளஸ் 5 பைனது 3k ஈக்குவல் டு நமக்கு கே பிளஸ் 7 பை கே. இப்போ ஆக்சுவலி நமக்கு இந்த கேவும் இந்த 3 அடிச்சிடலாம், ஏன்னா காமனாக ஃபுல்லாகவே நமக்கு 3k காமனாக அடிச்சிடலாம் இல்லையா, கே கேன்சலாம். இப்போ 3 என்ன பண்ணுங்க, கிராஸ் பண்ணுங்க. இங்க என்ன பண்ணுங்க, நீங்க 2k மல்டி பண்ணலாம் சரிங்களா. சாரி, இங்க நமக்கு ஸ்கொயர் வருதா, இங்க ஸ்கொயர் வருது சரிங்களா. அப்போ ஒரு கே இருக்குமா, சரி கேன்சல் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிக்கலாம். கே கே இப்போ 2 மேலே நம்ம ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா. இப்போ ஏ பிளஸ் பின்னா நமக்கு 2k ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 இன்ட்டு கே இன்ட்டு 5 பிளஸ் 5 ஸ்கொயர் இல்லை 2ab பை இதனால வரும் 9k ஸ்கொயர் வருமா, ஈக்குவல் இங்கே இருக்கு கே பிளஸ் 7 பைனது கே. இப்போ இந்த கே இங்கே அடிச்சிடலாம், ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இப்போ 2 இன்ட்டு இந்த 2k ஸ்கொயர் வரும் 4k ஸ்கொயரா பிளஸ் இதான் வரும் மல்டி பண்ணா 4 இன்ட்டு 5 20 20k பிளஸ் 25 ஈக்குவல் டு இந்த 9k என்ன பண்ணலாம், இங்கே கிராஸ் பண்ணுங்க, கே பிளஸ் 7. அதே நேரத்தில் இங்கே என்ன பண்ணலாம், நமக்கு இங்கே இது 12 மல்டி பண்ணலாமா,
இப்போ 8k ஸ்கொயர் பிளஸ் 40k பிளஸ் 50 ஆயிடுமா ஈக்குவல் டு 9k ஸ்கொயர் பிளஸ் 63k. இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுறோம். நமக்கு இங்கே 8k ஸ்கொயர் இருக்கு, அங்கே 9k ஸ்கொயர் இல்லையே. ஓகே, ஸ்கொயர் டேர்ம் எப்போ ப்ளஸ் இருக்கணும், ஆனால் லெஃப்ட்ல இருந்து எல்லாத்தையும் ரைட்ல கொண்டு போயிடலாம். அப்போ 9k ஸ்கொயர் நம்ம அப்படியே போடுறேன் பிளஸ் 63k இப்படி போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே லெஃப்ட்ல இருந்து எல்லாம் போகுது. அப்போ 8k ஸ்கொயர் மைனஸ் ஆயிடுமா, மைனஸ் 40kவா, மைனஸ் 50 கூட 0. அப்போ 9k ஸ்கொயர் ஒரு கேஸ் பண்ணா 8k ஸ்கொயர் ஒரு k ஸ்கொயர் k ஸ்கொயர் பிளஸ் 63 இருக்கு, மைனஸ் 40k இருக்கு, கழிச்சா 23k மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. இப்போ மல்டி பண்ணா நம்ம மைனஸ் 50 வரணும், அது சப்ட்ராக்ட் பண்ணா, ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கும்போது கண்டிப்பாக சப்ட்ராக்ட் வரைக்கும் 23 வரும். அப்படின்னா நமக்கு 25 2 வருமா இல்லை, சப்ட்ராக்ட் பண்ண 20 வரும், மல்டி பண்ணா 50 வந்துடும். அப்படின்னா வரும் k பிளஸ் 25 இன்ட்டு k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ k பிளஸ் 25 ஈக்குவல் டு 0 ஆர் k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ k ஈக்குவல் டு பிளஸ் 2, k ஈக்குவல் டு மைனஸ் 25. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். என்ஸ்னது ப்ரூவ்டு. ஓகேங்களா, சம் புரிஞ்ச உண்மை இல்லை. அவன் ஒரு ரூட் வந்து இன்னொரு டபுள் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு அந்த நம்பர் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ரூட்டா எடுத்துங்க, அதை வச்சு சும்முக்கு ப்ராடக்ட் பண்ண. அது முன்னாடி அந்த கொடுத்துற ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இல்லை, அது ஒரு எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் அதை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க, சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா வேலை கிடைச்சிரும். அதை என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அந்த ஆல்ஃபா வேலை சப்ஸ் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான்.